நேயர்களே, ஒரு சின்ன கேள்வி. தினமும் காலையில எழுந்ததும் நீங்க முகம் கழுவிட்டு நேரா போற முதல் இடம் எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கேட்டா நான் நேரா கண்ணாடி முன்னாடி தாங்க போவேன். ஆமா, அதுதான் நிஜம். நம்ம முடி சரியா இருக்கா, இல்ல நாம போட்டிருக்கிற சட்டைக்கு மேட்சா எல்லாம் இருக்கான்னு ஒரு 10 நிமிஷமாவது அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம நிக்கிறோம். கண்டிப்பா. அந்த ஒரு திருப்தி வந்த பிறகுதான் நம்ம வீட்டை விட்டே வெளியே கிளம்புறோம் இல்லையா? கரெக்ட். ஆனா நாம இன்னைக்கு அலச போற ஒரு பிரம்மாண்டமான மூலக்கட்டுரை, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நீதி களஞ்சியம் அப்படிங்கிற நூல்ல உள்ள கல்வி பற்றிய பதிவுகள் ஒரு பெரிய உண்மையை உடைக்குது. ஆமா. நீங்க காலையில கண்ணாடிய பார்த்து செய்த அத்தனை விஷயங்களும் வெறும் மாயேன்னு ரொம்ப ஆணித்தரமா அடிச்சு சொல்லுது அந்த நூல். எக்ஸாக்ட்லி. கற்றல் மீது தீராத ஆர்வம் கொண்ட நேயரான உங்களுக்காக இன்று நாம் பார்க்க போவது, நமது முன்னோர்கள் ஏன் சிகை அலங்காரமோ இல்ல விலை உயர்ந்த ஆடைகளோ உண்மையான அழகல்ல அப்படின்னு சொன்னாங்கங்கிறத பத்தி தான். கல்வி மட்டுமே ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகுன்னு அவங்க ஆழமா நம்புனாங்க. அத நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சூப்பர். இந்த தரவுகளை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கும் அதே ஃபீல் தான். அழகு அப்படிங்கிற வார்த்தைக்கான மேலோட்டமான அர்த்தத்தை உடைத்து, அதோட ஆழமான பரிமாணத்தை அந்த காலத்திலேயே இப்படி இவ்ளோ தெளிவா பார்த்திருக்காங்கன்னு தோணுச்சு. உண்மைதான். இதுல குறிப்பா நாலடியார் பாடலான குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அப்படிங்கிற வரியை நம்ம கவனிக்கணும். ஆமா. குஞ்சி அப்படிங்கிறது ஆண்களோட சிகை அலங்காரம். இன்னைக்கு நாம சலூன்ல போய் மணிக்கணக்கா செலவழிச்சு ஃபேட் கட்லாம் பண்றோம்ல, அதையெல்லாம் தான் அவங்க குஞ்சுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அதே போல கொடுந்தானை கோடு அப்படிங்கிறது நாம உடுத்தும் ஆடைகளோட கரைகள். அதாவது இன்றைய பிராண்டட் துணிகள்னு வச்சுக்கலாமே. ஆமா. அப்புறம் முகத்துக்கு பூசும் மஞ்சள் மாதிரி பல ஒப்பனைகள். இது எதுவுமே உங்களுக்கு உண்மையான அழகை தராதுன்னு அந்த பதிவுகள் ரொம்ப தெளிவா விளக்குது. இருங்க, இங்க எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. சொல்லுங்க, என்ன டவுட் உங்களுக்கு? இப்போ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தலைமுடிய அழகா சீவிட்டு போனா நாம பார்க்க நல்லா இருக்கும்னு நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வருதுல்ல? ஆமா, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரதான் செய்யுது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபில்டர் போட்டா லைக்ஸ் குவியுது. அப்படி இருக்கும்போது இந்த வெளித்தோற்றம் எப்படி அழகில்லாம போகும்? கல்வி எப்படி ஒருத்தருக்கு உண்மையான அழகை தர முடியும்? இதோட அடிப்படை லாஜிக் என்ன? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா வெளித்தோற்றம் தரக்கூடியது தற்காலிகமான ஒரு ஈர்ப்பு மட்டுமே. தற்காலிகமான ஈர்ப்பு, ஓகே. ஆமா, அது நிரந்தரமான மரியாதையை தராது. இந்த மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, கல்வியால் உண்டாகும் நடுவு நிலைமை தான் ஒருவருக்கு உண்மையான அழகை தரும் அப்படின்னு சொல்லுது. நடுவு நிலைமை அப்படின்னா இம்பார்ஷியாலிட்டி தானே? எக்ஸாக்ட்லி. நடுவு நிலைமை என்பது ஒரு விஷயத்தை பக்கச்சார்பு இல்லாமல் நியாயமாக பார்க்கும் தன்மை. ஆனா புத்தகம் படிக்கிறதுக்கும் இந்த நடுவு நிலைமைக்கும் என்ன சம்பந்தம்? படிச்சா எப்படி ஒருத்தர் திடீர்னு நியாயமான ஆளா மாறுவார்? அங்கதான் கல்வியோட உண்மையான மெக்கானிசம் அடங்கியிருக்கு. ஒரு மனுஷன் தனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உலகம், தன் சாதி, தன் மதம், தன் இனம் மட்டும்தான் சிறந்ததுன்னு நினைக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஈகோ வளர்கிறது. ஆமா, நான் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு அகம்பாவம். கரெக்ட். ஆனா அவன் உண்மையான கல்வியை கற்கும்போது உலகின் பல தரப்பட்ட மக்களின் வரலாற்றை, வலிகளை, வெவ்வேறு கோணங்களை படிக்கிறான். ஓஹோ, அப்போ அவனுடைய குறுகிய வட்டத்தை விட்டு அவன் வெளியே வர்றான். ஆமா, அப்போது ஓஹோ, நாம் நினைத்தது மட்டுமே உலகம் இல்ல அப்படிங்கிற புரிதல் அவனுக்கு வருது. இந்த புரிதல் அவனுடைய ஈகோவை உடைச்சு மற்றவர்களிடம் அவன் காட்டும் அணுகுமுறையை ரொம்ப நியாயமானதாக மாற்றுது. ஆக்சுவலா இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஒரு மனிதன் பாரபட்சம் பார்க்காம உங்களிடம் பழகும்போது அவன் மீது உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும் இல்லையா? அந்த மதிப்பு தான் உண்மையான அழகு. வாவ், உங்க முகத்தை பார்த்து வர ஈர்ப்பை விட உங்க குணத்தை பார்த்து வர ஈர்ப்பு ஆழமானது, நிரந்தரமானதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் நிஜமான அழகு. ஆஹா, இது ரொம்ப ஆழமான சிந்தனை. அதாவது நம்ம முகத்துக்கு போடுற மேக்கப்பை விட நம்ம மூளைக்குள்ள போடுற அறிவு தான் ஒரு மனிதனுக்கு பொருத்தமான உண்மையான ஃபில்டர்னு அந்த காலத்திலே யோசிச்சிருக்காங்க. கண்டிப்பா. ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு பார்வை அது. சரி, கல்விதான் உண்மையான அழகுன்னு வச்சுப்போம். ஆனா இந்த உலகத்துல ரியாலிட்டி என்ன? மக்கள் அழகுக்கு அடுத்தபடியாக அதிகம் தேடி ஓடுறது பணத்தையும் பொருளையும் தான். ஆமா, பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கே. எக்ஸாக்ட்லி. பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒரு வீட்டையோ காரையோ வாங்கலாம். ஆனா ஒரு டிகிரியை வச்சுக்கிட்டு வேலை கிடைக்காம கஷ்டப்படுற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கறாமே. நிறைய பேரை பார்க்கறோம். அப்படி இருக்கும்போது பணத்தை விட கல்வி எப்படி சிறந்த செல்வமாக முடியும்? இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திக்கணும். இங்க கல்வி என்று குறிப்பிடப்படுவது வெறும் மதிப்பெண்களை தரும் அகடாமிக் டிகிரியா அல்ல. ஓ, வெறும் ஸ்கூல் காலேஜ் சர்டிபிகேட் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது.
உலகத்தை புரிந்து கொள்ளும் அறிவையும் விவேகத்தையும் தான் அவங்க கல்வின்னு சொல்றாங்க. இதற்கான பதில வைப்புழி கோட்படா அப்படிங்கிற நாலடியார் குறிப்பு மிக துல்லியமாக விளக்குகிறது. வைப்புழி கோட்படா இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உங்களிடம் நிறைய பணம் நகைகள் இருக்குன்னு வச்சுப்போம். அத பேங்க் லாக்கர்ல பாதுகாப்பா வைக்கிறீங்க. ஆமா, ரொம்ப சேஃபா வைக்கிறோம். ஆனா ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்தாலோ அல்லது ஆட்சியாளர்கள் நினைத்தாலோ அதை உங்களிடமிருந்து ஈஸியா பறிமுதல் செய்துவிட முடியும். திருடர்களால் அதை திருட முடியும். கரெக்ட். பணம் எப்ப வேணாலும் நம்மளை விட்டு போகலாம். ஆனால் உங்களுடைய அறிவை எந்த கொம்பனாலும் எந்த சர்வாதிகாரியாலும் உங்களிடமிருந்து திருட முடியாது. நான் இதை இப்படி ஒரு நவீன ஒப்பீட்டோட பாக்குறேன். இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பா என்னோட பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிடும். ஆமா, 100 ரூபாய் கொடுத்தா உங்ககிட்ட 100 ரூபாய் குறையும். ஆனா நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த, ஒரு ஸ்கில்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி ஆயிடுது. வாவ், சூப்பரான ஒரு அனாலஜி இது. அந்த அறிவை பெறுகிற உங்களுக்கும் சிஸ்டம் அப்டேட் ஆகி லாபம் கிடைக்குது. சொல்லி கொடுக்கிற எனக்கும் ஞாபக சக்தி கூடி அந்த ஸ்கில் இன்னும் மெருகேறுது. அந்த ஒரிஜினல் ஃபைல் என்ன விட்டும் அழிவதே இல்ல. நிஜமாவே எந்த பேங்க் பேலன்ஸும் இந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகாது. மிக சரியான ஒப்பீடு. நீங்கள் சொல்லும் அதே தர்க்கத்தை தான் அந்த பாடலும் பேசுது. அப்படியா? அந்த பாட்டுல என்ன சொல்றாங்க? எச்சமென ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சையே மற்றல்ல மற்று அப்படின்னு அந்த பதிவு முடிகிறது. அதாவது ஒருவன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய உண்மையான செல்வம் கல்வியே தவிர மற்ற பொருட்செல்வம் அல்ல. ஆமா, சொத்து சேர்த்தா அழிஞ்சிடும், ஆனா படிப்பு அழியாது. இதற்கு மூலக்கட்டுரையில் ஒரு வலுவான வரலாற்று உதாரணமும் தரப்பட்டிருக்கு. ஜெர்மனியில் ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சியின் போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, யூதர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. யூதர்கள் பல தலைமுறைகளாக சேர்த்து வைத்திருந்த அத்தனை பொருட்செல்வத்தையும் வீடுகளையும் வியாபாரத்தையும் அவனால் ஈஸியா பறிமுதல் செய்ய முடிஞ்சுது. செல்வத்துக்கு நேர்ந்த கதி அதுதான். ரொம்ப சோகமான ஒரு வரலாறு அது. ஆனா அந்த யூதர்களிடமிருந்த அறிவுத்திறனையும் நிபுணத்துவத்தையும் அவனால் பறிக்க முடியவில்லை. அந்த அறிவை கொண்டுதான் அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்குச் சென்று மீண்டும் தங்கள் வாழ்க்கையை மாபெரும் அளவில் கட்டமைத்தார்கள். அப்போ எந்த அழிவும் இல்லாத, பறிமுதல் செய்ய முடியாத ஒரு சொத்துனா அது அறிவு மட்டும்தான். 100% உண்மை. இதுல இன்னொரு விஷயமும் என் கவனத்தை ரொம்பவே ஈர்த்துது. கல்விய வெறும் செல்வமா மட்டும் பார்க்காம அது ஒரு மருந்து அப்படின்னு இந்த குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பார்வை. நமக்கு காய்ச்சலோ தலைவலியோ வந்தா மருந்து சாப்பிடுவோம். ஆனா படிக்காதவங்கள நோயாளிகள்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லல்ல, அதை அவர்கள் மருத்துவ ரீதியான உடல் நோயாக கூறவில்லை. இம்மை பயக்குமால் என்ற பாடலில் இது ஆழமாக விவாதிக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு வரும் நோய்களில் மிகப்பெரிய நோய் உடம்பில் வருவதில்லை. அப்புறம் எங்க வருது? அது மனதில் இருக்கும் அறியாமை என்ற இருள்தான். அதைத்தான் இலக்கியங்கள் மம்மர் என்று கூறுகின்றன. அறியாமை எப்படி ஒரு நோயாகும்? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அறியாமை என்பது வெறும் தகவல்கள் தெரியாமல் இருப்பது மட்டுமல்ல, எது சரி எது தவறு என்று பகுத்தறிய முடியாமல் தவறான முடிவுகளை எடுப்பதுதான். ஓஹோ, தவறான முடிவுகள். ஆமா, ஒரு தவறான முடிவால் ஒருவன் தன் வாழ்க்கையையே அழித்துக் கொள்ளலாம் அல்லது தன்னை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு பெரிய தீங்கை இழைக்கலாம். அந்த அறியாமை என்ற நோயின் விளைவுதான் வறுமை, மோதல்கள் மற்றும் சமூக பிரச்சினைகள். இப்போ புரியுது. இந்த அறியாமை என்ற நோயை வேரோட அறுக்கக்கூடிய ஒரே அருமருந்து கல்வி மட்டும்தான். கரெக்ட். மேலும் நீங்கள் தேடி சேர்க்கும் பொருட்செல்வம் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே உங்களுக்கு வசதிகளை தரும். செத்த பிறகு ஒன்னும் கூட வராது. ஆனா ஒருவன் கற்ற கல்வியால் அவன் செய்த நற்செயல்கள் அவன் இறந்த பிறகும் இந்த உலகம் உள்ளவரை அவன் பேரைச் சொல்லிக் கொண்டே இருக்கும். அது மரணத்தை வெல்லும் மருந்து. வாவ், இறப்புக்கு பிறனும் நமக்கான பாஸ்போர்ட் கல்விதான் சொல்றீங்க. அறியாமைங்கிற நோயை தீர்க்கும் மருந்து. கண்டிப்பா. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போ இந்த மருந்தான கல்வியை உடனே கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. ஆனா நேயர்களான நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி உலகத்துல படிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு கடல் மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, தடவல் இப்ப கொட்டி கிடக்கு. லைப்ரரிக்கு போனா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், இன்டர்நெட்ல கோடிக்கணக்கான வெப்சைட்டுகள். எதை நினைத்தாலும் படிச்சிட முடியுமா? இது ரொம்பவே நடைமுறையான ஒரு சிக்கல். இத அன்றே உணர்ந்துதான் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற நாலடியார் பாடல் எழுதப்பட்டிருக்கு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில கேட்கவே ரொம்ப ரைமிங்கா இருக்கு. ஆமா, கல்வி என்பது கரையே இல்லாத ஒரு மாபெரும் கடல். ஆனால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்நாளோ மிக மிக குறைவு. உண்மைதான், நமக்கு டைம் ரொம்ப கம்மி.
அந்த சுருக்கமான காலத்திலும் நமக்கு பல உடல்நலக் குறைபாடுகள் வரலாம், பொருளாதார தடைகள் வரலாம். அதனால் கண்ணில் படும் எல்லா தடவல்களையும் படித்து காலத்தை வீணாக்கக் கூடாது என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்போ எப்படி சரியான கல்வியை தேர்ந்தெடுக்கிறது? இன்னைக்கு சமூக வலைத்தள காலத்துல ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி மொபைல்ல நம்ம டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்கோம். ஆமா, நிறைய பேர் அதை பண்றாங்க. நம்மள சுத்தி தகவல்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடா சுனாமியா கொட்டி கிடக்கு. ஒரு பக்கம் உண்மையான அறிவியல் தகவல் இருக்கு, இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள்ல வர்ற போலி செய்திகளும் சதி கோட்பாடுகளும் இருக்கு. இந்த ஃபேக் நியூஸ் தான் இப்ப பெரிய பிரச்சனை. இந்த தகவல் பெருவெள்ளத்துல நம்ம முழுகாம எப்படி தப்பிக்கிறது? இங்குதான் இந்த மூலக்கட்டுரை அன்னப்பறவை என்ற ஒரு அற்புதமான உருவகத்தை, அதாவது மெட்டஃபரை முன்வைக்கிறது. அண்ணா பறவையா? அது என்ன பண்ணும்? பாலும் நீரும் கலந்து வைக்கப்பட்டிருந்தால் ஒரு அன்னப்பறவை எப்படி நீரை அப்படியே விட்டுவிட்டு பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்குமோ, அதுபோல ஒரு சிறந்த மாணவன் தனக்குத் தேவையான தன் அறிவை வளர்க்கும் தகுதியான நன்னூல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். ஒரு நிமிஷம். அன்னப்பறவை உண்மையிலேயே பாலை மட்டும் குடிக்குமா அப்படிங்கிற அறிவியல் விவாதத்துக்குள்ள நாம இப்ப போக வேண்டாம். ஆமா, அது இப்போ நமக்கு தேவையில்லாத டாபிக். ஆனா அதோட தத்துவம் ரொம்ப ஆழமானது. அதாவது இன்றைய ஏஐ மற்றும் ஃபேக் நியூஸ் உலகத்துல நாம் தான் அந்த அன்னப்பறவையா மாறணும். கரெக்ட். நம்ம தான் அந்த வேலையை பண்ணணும். நம்ம மூளைய ஒரு குப்பை தொட்டியா ஆக்கிக்காம நமக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் அல்காரிதத்தை செட் பண்ணி குப்பைகளை ஃபில்டர் பண்ணணும். நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் சொல்லும் அந்த இன்டர்னல் அல்காரிதம் தான் பகுத்தறியும் திறன், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். ஓ, கிரிட்டிக்கல் திங்கிங் தான் அந்த ஃபில்டர். ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது. வெறும் தகவல்களை அப்படியே மனப்பாடம் செய்வது கல்வியா? கண்டிப்பா கிடையாது. அது மனப்பாடு கல்வி, அதனால எந்த யூஸும் இல்ல. எது தேவை, எது தேவையில்லை, எது உண்மை, எது பொய் என்று பிரித்து பார்க்கும் அந்த திறன்தான் கல்வியின் உச்சக்கட்டம். எந்த ஒரு தகவலையும் அப்படியே நம்பிவிடாமல், இது எதற்காக சொல்லப்படுகிறது, இதன் பின்னணி என்ன என்று அன்னப்பறவை போல நீரை விலக்கி பாலை மட்டும் பிரித்தறியும் திறனைத்தான் உண்மையான கல்வி ஒருவருக்கு தர வேண்டும். என்ன படிக்கணும் அப்படிங்கறத விட எதை படிக்கக்கூடாது, எதை நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்றத நிஜமான அறிவாளித்தனம். எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். ஓகே, இது வரைக்கும் நாம பேசுனதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரியுது. கல்விங்கிறது வெறும் புத்தக படிப்பு இல்ல, அது தனி மனிதனோட சிந்தனையை வடிவமைக்கிற ஒரு கருவி. ஆமா, அது ஒரு பவர்ஃபுல் டூல். சரி, இப்போ இது சமூக அளவில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பகுதிக்கு வருவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தின விஷயம் இதுதான். சொல்லுங்க, அது என்ன விஷயம்? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சமூகம் பிறப்பு மற்றும் வயது அடிப்படையில பல பாகுபாடுகளை வச்சிருந்த காலத்துல அறிவை ஒரு பெரும் புரட்சி ஆயுதமா நம்ம முன்னோர்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி சாத்தியமாக்கினாங்க? சமூகம் மனிதர்களை குலத்தாலும் பிறப்பாலும் உயர்வு தாழ்வு கற்பித்து வைத்திருந்த காலத்தில் இந்த நீதி களஞ்சிய பதிவுகள் ஒரு பெரும் புரட்சியை பேசுகின்றன. ஆமா, அது ரொம்ப வியப்பா இருக்கு. களர் நிலத்துச் சிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமிதாக கொள்வர் என்ற ஒரு குறிப்பு அதில் இருக்கிறது. கலர் நிலம்னா விவசாயம் செய்ய முடியாத விளைச்சலுக்கு உதவாத உவர் நிலம் தானே? ஆமா, அதேதான். படிக்காதவங்களையோ அல்லது ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வர்றவங்களையோ கலர் நிலம்னு சொல்றது கொஞ்சம் மேட்டுமைத்தனமா, எலிட்டிஸ்டா இல்லையா? அவங்கள ஏன் அப்படி ஒரு தரிசு நிலத்தோட ஒப்பிடணும்? அந்த ஒப்பீட்டின் உண்மையான நோக்கத்தை நாம் கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும். அது மேட்டிமைத்தனம் அல்ல, அது சமூக மதிப்பீட்டை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு தர்க்கம். ஓ, அப்படியா? அது எப்படி? களர் நிலம் என்பது சமூகம் எதற்கும் உதவாது என்று ஒதுக்கி வைத்திருக்கும் ஒரு குறியீடு. விளைநிலம் என்பது செழிப்பான, உயர்வாக மதிக்கப்படும் குறியீடு. கரெக்ட். விளைநிலம்னா ஒரு கெத்து. ஆனால் அந்த விளைநிலத்தில் விளைந்த நெல்லை விட பயிரே வளராத அந்த களர் நிலத்தில் விளைந்த உப்புக்கு தான் மதிப்பு அதிகம் என்று அந்த பாடல் சொல்கிறது. இப்படி அரிசியை விட உப்பு எப்படி உயர்ந்ததாக முடியும்? ஏனென்றால் எந்த விலையுயர்ந்த அரிசியாக இருந்தாலும் உப்பில்லை என்றால் அது சுவைக்காது. உப்பின் மதிப்பு அதன் பிறப்பிடத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை, அதன் பயனால் யூட்டிலிட்டியால் தீர்மானிக்கப்படுகிறது. அட, இது ரொம்ப பிரமாதமான லாஜிக். அதுபோலவே சமூகம் தாழ்ந்த குலம் என்று ஒதுக்கி வைத்த ஒரு பின்னணியில ஒருவன் பிறந்திருந்தாலும் அவன் கல்வி கற்று அறிஞனாக உயர்ந்தால் உயர்ந்த குடிப்பிறப்பு என்று சொல்லிக்கொண்டு அறிவில்லாமல் இருப்பவர்களை விட அந்த அறிஞனையே இந்த உலகம் தலையில் வைத்து கொண்டாடும். நிஜமாவே ஒரு பெரிய புரட்சி தான் இது. கல்வியால் வரும் மதிப்பு பிறப்பால் வரும் தடையை உடைத்தெறியும். இதை விட ஒரு சிறந்த சமூக நீதி பாடம் இருக்க முடியாது. ஒருத்தரோட மதிப்பு அவங்க எங்க பிறக்கறாங்க அப்படிங்கறத வச்சு இல்ல,
அவங்க என்ன கத்துக்கறாங்க, சமூகத்துக்கு என்ன கொடுக்கறாங்க அப்படிங்கறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. ஆமா, இதுக்கு இந்த மூலக்கட்டுரையில ஒரு அருமையான நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்லியிருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்களோட வாழ்க்கைய. ஆமா, அவர் வாழ்க்கையே ஒரு பெரிய பானம் தானே. சமூகத்தால் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தாலும் தன் கல்வியின் பலத்தால், அறிவின் ஆழத்தால் தனக்கு மறுக்கப்பட்ட அத்தனை உரிமைகளையும் மீட்டு இந்தியாவின் அரசியல் சாசனத்தையே எழுதிக் கொடுக்கும் மாபெரும் சிற்பியாக அவர் உயர்ந்தார். கண்டிப்பா, கல்வியால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. அன்று அவரை ஒதுக்கிய அதே சமூகம் இன்று அவர் வகுத்துக் கொடுத்த சட்டத்தின் கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயர் சமூகத்தவரும் தலைவணங்கும் ஒரு தலைவராக அம்பேத்கர் உயர்ந்தார் என்பதற்கு அவரீட்டிய கல்வியே அடிப்படை காரணம் என்று இந்த தரவு ரொம்ப ஆழமாக பதிவு செய்கிறது. கல்வி என்பது சமூக தடைகளை தகர்க்கும் ஒரு மாபெரும் ஆயுதம். இத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இது பிறப்பு சார்ந்த பாகுபாட்டை உடைக்கிற விஷயம். ஆனா கார்ப்பரேட் ஆபீஸ்கள்ல பல மீட்டிங்கள்ல நேர்களான நீங்களே இதை அனுபவிச்சிருப்பீங்க. நாம ரொம்ப இளையவர்களா இருப்போம், ஆனா ஒரு நல்ல ஐடியா கொடுப்போம். ஆமா, இவனுக்கு என்ன வயசு, இவன் சொல்றது நாம கேக்குறதா அப்படின்னு நம்ம அனுபவத்தை வச்சு நம்ம அறிவை எடை போடுவாங்க. கரெக்ட். இந்த வயதுக்கும் அறிவுக்கும் உள்ள பாகுபாட்டை பற்றி ஒரு வரலாற்று நிகழ்வு இதுல இருக்கு. கரிகால சோழன் கதை. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த நிகழ்வு அறிவுக்கு வயது கிளையாது என்பதை தெளிவாக விளக்குவது. கரிகால சோழன் சிறு வயதிலேயே அரசனாகி விடுகிறான். அப்போது அவனுடைய அரசவைக்கு ஒரு சிக்கலான வழக்கு வருகிறது. முதியவர்கள் இருவர் வாதிட வருகிறார்கள். ஆமா, பெரியவங்க 2 பேர் வராங்க. அரியணையில் இருக்கும் சின்ன பையனான கரிகாலனை பார்த்து, இவன் ரொம்ப சின்ன பையன், இவனுக்கு என்ன உலக அனுபவம் இருக்க போகுது, இவனால் எப்படி நியாயமான தீர்ப்பு சொல்ல முடியும் என்று ஏளனமாக பேசிவிட்டு அவனுடைய தீர்ப்பை ஏற்க மறுக்கிறார்கள். அதாவது நரைச்ச முடி இருந்தாதான் அறிவு இருக்கும், வயசானவங்க சொல்றதான் சரி அப்படிங்கிற ஒரு முன்முடிவு, ஒரு பயாஸ்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, அது ஒரு தவறான முன்முடிவு. ஆனா அனுபவம் வேற, நுண்ணறிவு வேற இல்லையா? இத கரிகாலன் எப்படி அவங்களுக்கு புரிய வச்சான்? அதை எப்படி எதிர்கொண்டான் என்பதுதான் அற்புதம். அந்த முதியவர்களின் பார்வை கோளாறை, அதாவது தோற்றத்தை வைத்து அறிவை எடை போடும் தவறை அவன் உணர்ந்தான். சரி, அப்புறம் என்ன பண்ணான்? மறுநாள் கரிகாலனே ஒரு முதியவரைப் போல நரைமுடி வேடமிட்டு வயது முதிர்ந்த தோற்றத்தில் அரசவைக்கு வருகிறான். வந்து அந்த முதியவர்களின் வழக்கை கேட்டு தன் அபாரமான நுண்ணறிவால் எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் மிகச் சரியான ஒரு தீர்ப்பை வழங்குகிறான். அதை கேட்ட அந்த முதியவர்கள் வியந்து போகிறார்கள். உரைமுடிவு காணான் இளமையோன் அப்படிங்கிற அந்த நிகழ்வு இதுதான். அதாவது வயசுக்கும் அறிவுக்கும் முடிச்சு போடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அந்த நரைமுடி அப்படிங்கிற வேஷத்தை போட்டு தன்னோட அறிவால அவங்களை அடிப்பணிய வச்சிட்டான் கரிகாலன். ஆமா, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ் அது. நரைத்த முடி காலப்போக்கில் உடம்பில் ஏற்படும் மாற்றம்டாலே தவிர கூர்மையான அறிவையும் பகுத்தறியும் திறனையும் கல்வி மட்டுமே தர முடியும். வயசு கம்மியா இருந்தாலும் அவன் கற்ற கல்வியின் ஆழம் அவனுக்கு உலகத்தை புரிய வைக்கும் அப்படிங்கறத கரிகாலன் செயல் நிரூபிச்சிடுச்சு. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, கல்வி மனிதர்களை எப்படி சமமாக்குகிறது என்பதை உணரலாம். ஒரு ஆற்று வெள்ளத்தை கடக்க வேண்டுமென்றால் அந்த படகை ஓட்டுபவர் எந்த சாதி, அவர் எந்த குலம் என்று யாரும் பார்ப்பதில்லை. கண்டிப்பா பார்க்க மாட்டோம், நம்ம உசுறு தான் முக்கியம். அவர் அந்த படகை சரியாக செலுத்தி நம்மை கரை சேர்ப்பாரா, அவருக்கு அந்த திறன் இருக்கிறதா என்பது மட்டும்தான் முக்கியம். அதுபோல இந்த வாழ்க்கை நதியை கடக்க சாதி, மதம், வயது என எந்த பாகுபாடும் இன்றி அறிஞர்களின் துணை அனைவருக்கும் தேவை. கற்றவன் எவனாயினும் அவன் சமூகத்தின் வழிகாட்டி. எவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனை. சரி, இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு முறை நேயர்களுக்காக சுருக்கமா ஆனா ஆழமா தொகுத்து பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிரலாம். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நம்ம கண்ணாடியை பற்றி பேசணும். தினமும் நம்ம முகத்துக்கு போடுற மேக்கப்போ விலை உயர்ந்த ஆடைகளோ உண்மையான அழகு கிடையாது. கல்வி தர்ற அந்த நடு நிலைமை, அதாவது ஈகோ இல்லாத எல்லோரையும் சமமா பார்க்குற அந்த மனப்பான்மை தான் ஒருத்தருக்கு நிலையான அழகையும் மரியாதையும் தரும் அப்படிங்கிற முதல்ல பார்த்தோம். ஆமா, அதை தொடர்ந்து கல்வி என்பது எந்த ஆட்சியாளராலும் பறிமுதல் செய்ய முடியாத, திருட முடியாத ஒரு நிரந்தர செல்வம் என்பதை பார்த்தோம். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அது குறையாமல் பெருகும். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி. கரெக்ட். மேலும் மனிதர்களின் தவறான முடிவுகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமான அறியாமை என்ற மாபெரும் இருளை போக்கக்கூடிய அருமருந்தாகவும் கல்வி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டோம். ஆமா, அப்புறம் நேரம் ரொம்ப குறைவு. படிக்க வேண்டிய தகவல்கள் சுனாமியா கொட்டி கிடக்குங்கிறதால எல்லாத்தையும் படிச்சு நேரத்தை வீணாக்க கூடாது.
ஒரு அன்னப்பறவை எப்படி நீரை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்குதோ அதுபோல பகுத்தறிவு அப்படிங்கிற இன்டர்னல் அல்காரிதத்தை நாம வளர்த்துக்கிட்டு தேவையற்ற தகவல்களை தவிர்த்து உண்மையான அறிவை மட்டும் தேடி படிக்கணும். இறுதியாக எல்லாவற்றையும் விட முத்தாய்ப்பாக கல்வி என்பது வெறுமனே தனிமனிதனுக்கு வேலைவாய்ப்பையோ பொருளையோ பெற்றுத் தருவது மட்டுமல்ல, அது சமூகத்தில் காலம் காலமாக திணிக்கப்பட்டுள்ள பிறப்பு மற்றும் வயது ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தெறியும் மாபெரும் சக்தி. ஆமா, கலர் நிலத்து உப்பாக இருந்தாலும் சரி, இளவயது கரிகாலனாக இருந்தாலும் சரி, கல்வியே ஒருவரை சமூகத்தின் வழிகாட்டியாக உயர்த்தும் என்பதை ஆழமாக பார்த்தோம். ஆக கல்வி அப்படிங்கிறது நம்ம மூளைய தயார் பண்றது மட்டுமில்ல, நம்ம மனசையும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் பண்படுத்துற ஒரு மாபெரும் கருவி. இப்போ இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது நிச்சயம் நேயர்களான உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நேயர்கள் இத பத்தி சிந்திக்கணும். இன்றைக்கு நாம விவாதித்தபடி இந்த உலகத்துல நாம குடுக்க குறையாம பெருகும் ஒரே செல்வம் கல்வி மட்டும்தான். பணத்தை கொடுத்தா பேங்க் பேலன்ஸ் குறையும், ஆனா அறிவை கொடுத்தா உங்க மூளையோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் இது. அப்படி என்றால் இன்று நீங்கள் புதிதாக கற்றுக்கொண்ட இந்த ஆழமான சிந்தனைகளை நாளைக்கு யாருக்கு கொடுத்து, யாருக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை செஞ்சு உங்க அறிவின் பேங்க் பேலன்ஸை பெருக்க போறீங்க? நீங்களும் ஒரு அன்னப்பறவையா மாறி உங்களுக்கு கிடைத்த இந்த பாலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கடத்துங்க. தொடர்ந்து கற்போம், சுயமாக சிந்திப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம்.